வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். இந்த வீடியோவில் நாம் 2025 வருஷம் டிசம்பர் மாதம் ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக இந்த வீடியோவில் விருச்சிகம் ராசிக்கான டிசம்பர் மாத பலன் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். பொதுவாக 2025 டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி பொறுத்தவரையில் சின்ன சின்ன சவால்கள் நிறைந்த மாதம்தான். அதில் சவால்கள் இருந்தாலுமே நல்ல முன்னேற்றம் கூட அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை ஆரோக்கியம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது. வேலையும் நல்லபடியாக வரும், நல்ல முன்னேற்றமும் வரும், அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியமும் இந்த மாதம் கொஞ்சம் நல்லபடியாகவே இருக்குது, அதில் எந்த குழப்பமும் தேவையில்லை. மாதத்தோட நடுப்பகுதியில் மட்டும் நல்ல பலன்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாக்கி முன்னாடி பின்னாடி மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். அதாவது 10 தேதியிலேருந்து 20 தேதி வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசி பொறுத்தவரையில் டிசம்பர் மாதத்துக்கு. வேலை பளு இந்த விருச்சிக ராசிக்கு அதிகமாக தான் இருக்குது இந்த டிசம்பர் மாதம். புதிய பொறுப்பு கிடைக்கும், பதவி உயர்வு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்கஷன் வச்சு நல்லபடியாக ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். மேலதிகாரிங்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு சோதனை மாதிரி ஒரு விஷயங்கள் செய்வாங்க, செக்கிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அது நல்லபடியாக முடிஞ்சு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபம் கொஞ்சம் மிதமாக தான் இருக்கும். அதாவது பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை விட திட்டமான லாபம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவை கவனித்து செய்யணும். மாதம் முழுசும் பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பு தேவைப்படுற மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி பொறுத்தவரையில். ஆனால் அதற்கான பலனும் நல்லபடியாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் விருச்சிக ராசிக்கு. பண வரவு சாதாரணமாக வந்துட்டுருக்கோம். அதில் ஒரு நல்ல ஒரு பெரிய அளவும் இல்லாமல் தொய்வும் இல்லாமல் சாதாரணமாக வந்துன்னு இருக்கும். செலவு மட்டும் குறைச்சிக்கோங்க, அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்துக்கோங்க. டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த நிலைமெல்லாம் கொஞ்சம் மாறி ஒரு நல்ல வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முதலீடு ஏதாவது செய்யணுன்னா கூட நீங்கள் கவனமாக இருந்து அதை செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். போன மாதங்கள்லாம் கொடுத்துருந்த பணம்லாம் இந்த மாதம் மெல்ல திரும்ப கிடைக்கிறதுக்கான சாத்தியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது விருச்சிக ராசி பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம். குடும்பம்லாம் பார்த்திங்கன்னா இடையில சின்ன சின்ன குழப்பங்கள் மனக்கசப்புகள் போகும் இந்த குடும்பத்தில். அது நம்ம ஜாக்கிரதையாக கவனமாக கையாளணும் இந்த விஷயங்களில். அதாவது 15 தேதிக்கு மேலே அமைதி வந்துடும். ஃபேமிலியில் எந்த குழப்பமும் வர்றதுக்கு வாய்ப்பு இந்த 15 தேதிக்கு மேலே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள்கிட்ட இருந்து தொடர்பு அதிகமாக இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் பொறுத்தவரையில். நல்லபடியான ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு இந்த தொடர்புகள் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி தரும். பெற்றோர் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கவனித்து அவங்க நிலை மேம்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீட்டு செலவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவாதங்கள் எல்லாம் போகிற மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் விருச்சிக ராசிக்கு. ஆனால் நம்ம பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம நிலைமையை சீர் பண்ணிடலாம். திருமணத்தை எதிர்பார்த்து காசுன்னு இருக்கிறவங்களுக்கு இது கலவையான மாதம்தான். கொஞ்சம் பொறுமை தேவைப்படுறோம். திருமணத்தை பற்றி யோசிங்களுக்கு அதாவது 15 தேதிக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதுக்கு நல்லபடியான ஒரு விஷயம் இருக்குது. திருமணம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கு இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கும். உடல் நலம் பொறுத்தவரையில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். பொதுவாக நீங்கள் நல்லபடியாக தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு தேவையான நேரங்களில் தண்ணி குடித்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஜீரண பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே உடல் நலத்தில் கொஞ்சம் மேம்பாடு ஏற்படும். முதல்ல கொஞ்சம் அசௌகரிய குறைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே அது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில். ஆன்மீகம் பொறுத்தவரையில் இந்த மாதம் கோவிலுக்கு போய் பார்க்கணும், கடவுளை பார்க்கணும், வழிபாடு பண்ணணுங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக சனி பகவான் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றதுக்கு அதை நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சனி பகவானை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுத்தி தரும். இந்த டிசம்பர் மாதம் இந்த விருச்சிக ராசிக்கு 7,
12, 19, 27 ஆகிய நாள் வந்து ஒரு அதிர்ஷ்டமான நாள்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி, 12ஆம் தேதி, 19ஆம் தேதி, 27ஆம் தேதி வந்து விருச்சிக ராசிக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். இந்த மாதம் வந்து இவங்க கருப்பு இல்லைன்னா மெரூன் கலர் அதிகமாக நல்ல நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்தும் போது ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். இந்த டிசம்பர் மாதம் விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதை வந்து இவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா 9ஆம் கூட்டுத்தொகை 9 வர மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு அமையறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். பொதுவாக இந்த மாதம் வந்து உழைப்பு அதிகமாக இருக்கும். அதனால் பெருமையும் பொருளும் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் வந்து வரவுகள் வந்து நல்லபடியாக இருக்கும். அதுக்கேற்ற சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். அதை நீங்கள் கடந்து வந்துடுவீங்க. அதில் எந்த குழப்பமும் வர தேவையில்லை. விருச்சிக ராசிகர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல பலன் இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. நன்றி, வணக்கம்.